ஆண்டவர் மர்மை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக ஒரு புதன்கிழமை மாலை வேளையிலே நாம் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு நன்றி செலுத்துவோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தருக்கே ஆலோசனையா என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அநேக வேளைகளிலே நம்மையும் அறியாமல் நாம் தேவாதி தேவனுக்கு ஆலோசகர்களாக மாறிவிடுகிறோம். நம்முடைய ஜெபங்களை நீங்கள் அநேக நேரங்களிலே அதை உற்று நோக்கினால் அந்த ஜெபத்திலே தேவனுக்கு சில ஆலோசனைகள் இருக்கும். சிலர் தங்களுடைய ஊழியங்களை வடிவமைத்துக் கொள்ளும் பொழுது இவர்கள் விருப்பப்படி ஊழியங்களை வடிவமைத்து விட்டு அதை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நம்முடைய விருப்பப்படி நம் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டு அந்த வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நான் இந்த காரியங்களை ஒவ்வொன்றாக விளக்குவேன் என்றால் அதற்கு நேரம் போதாது. நீங்கள் நன்றாக உற்று நோக்குங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற மாதிரி ஒன்றுதான். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் தலைமையின் கீழே இவ்விதமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் நமக்கென்று ஒரு வழியை ஏற்படுத்தி கொண்டு அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் அது ஒரு ஆலோசனை கர்த்தருக்கு. இன்னுமாக பாருங்கள், தனிப்பட்ட நபர்கள் இன்றைக்கு சபைகளை ஆங்காங்கே ஆரம்பித்து விட்டார்கள். நான் இன்றைக்கு தினத்திலே ஒரு அருமையான சகோதரனோடு பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு மிஷினரி தரிசனம் உள்ள ஒரு தேவனுடைய தாசன். அவரோடு பேசிக் கொண்டது பொழுது அவர்கிட்ட கேட்டேன், நீங்க சென்னையில அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க, நீங்க எங்க போறீங்க அப்படின்னு, எந்த சர்ச் போறீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்க இருக்கிற ஏரியாவில் ஒரு தெருவுக்கு 2-3 சர்ச் இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விரும்புகிறவர்கள் தேவையோ தேவையில்லையோ, நான் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சர்ச் இருக்குது, இன்னைக்கு அதுல போய் 4 சர்ச்சுகள் 5 சர்ச்சுகள் இருக்கிற ஆத்மாவை பங்கு போட்டு வாழ்ந்து கொள்ளலாம் என்கிற அளவுக்கு அவருடைய சிந்தனைகள் மாறிவிட்டது. ஒவ்வொருத்தரும் அதற்கு ஒரு வசனத்தை ஆதாரமாக, 1-2 வசனங்களை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அந்த பெயரை வச்சு ஒரு சபையை நடத்துறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவனிடத்திலே ஒரு உத்தரவாதத்தை இவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். இது இப்படித்தான், நீர் இதை அங்கீகரிக்கணும், நாங்க இப்படித்தான் செய்வோம், நீர் இதை ஒத்துக்கொள்ளணும். இன்னும் அநேக காரியங்களை நாம் சொல்லலாம். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல முடிஞ்சு போன தசம பாகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு தங்களுக்கு ஆதாயத்துக்காக கதறிக் கொண்டிருக்கிற திருச்சபைகள் லட்சோப லட்சம். வேதத்தினுடைய எல்லா சத்தியங்களையும் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நமக்கு அதை அவர் கை கொள்ளும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதுல 99% விட்டுட்டு ஆங்காங்கே தங்களுக்கு பிழைப்புக்கு சாதகமாக இருக்கிற வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு இதுதான், இதை நீங்க அங்கீகரிக்கணும், இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட வேண்டியதானே தேவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இன்றைக்கு மாறிவிட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்தது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டார், நீ உனக்குரிய சிலுவையை சுமக்கத்தான் செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நாம் என்ன சொல்றோம், அதுல நீங்க செலக்டட் பர்சன்ஸ் மிஷினரியா போறாங்க, அவங்களுக்கு வேணா சிலுவையை கொடுங்க, எங்களை மாதிரி சாதாரணமான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு சிலுவெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு தேவை நல்ல செழிப்பான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை, பாடுகள் இல்லாத வாழ்க்கை தான் எங்களுக்கு வேணும், நாங்க பாடுபட மாட்டோம், ஆனா பரலோகம் எங்களுக்கு வேணும், நீங்க தர்றீங்களோ தரலையோ, எங்க ஆள் ஒருத்தர் இறந்து போனார்னா அவர் பரலோகத்துக்கு போனார்னு சொல்லி நாங்களே சர்டிஃபை பண்ணி அவர் கல்லறையிலையும் முத்திரை குத்திடுவோம். இந்த அளவுக்கு தங்களுடைய கருத்துக்களை தேவன் மீது திணிக்கிறவர்களாக நம்மையும் அறியாமல் மாறிக்கொண்டிருக்கிறோம். நாம நினைக்கிறோம் இட் இஸ் நார்மல், இது சாதாரணமாக காலாகாலம் தொட்டு வருகிறதை நாம் கடைபிடிக்கிறோம் என்று நினைக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ரோமர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? அப்போஸ்தலனாகிய பவுல் கற்று தேர்ந்த ஒரு ஞானி. அவர் இயேசுவினுடைய சத்தியங்களை பின்பற்றினவர்களை
நியாயப்பிரமாணத்துக்கு விரோதிகளாக அவர் பார்த்து அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு அவர் உறுதுணையாக ஆதரவாக இருந்தவர். அப்படிப்பட்டவர் என்றைக்கு கர்த்தருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்தாரோ அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில வந்த மாற்றங்கள், அப்பொழுதுதான் அவர் கர்த்தரை அறிந்திருக்கிறத இங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தேவன் என்ன சொல்றாரோ, இயேசு என்ன சொல்றாரோ அது அப்படியே கீழ்ப்படிவதை தவிர அதிலே ஏற்ற இரக்கங்களை உருவாக்கி கொள்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவரு சிக்கா இருக்கிறாரு, அவர் சொல்றாரு என் சரீரத்தில் ஒரு முள் இருந்தது என்று சொல்லுகிறார். அதை வலியுறுத்தி நான் 3 முறை ஜெபித்தேன். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வந்த பதில் என்ன என்று சொன்னால், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். அதை அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஜெபிக்கிற உரிமை நமக்கு இருக்கிறது, பதில் கொடுக்கிற உரிமை அவருக்கு இருக்கிறது. ஆனால் நாம் விரும்புகிற பதிலை கர்த்தர் தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே நாம் நம்முடைய கருத்தை அவர் மீது திணிப்பதுதான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அந்த ரோமர் 11 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அது என்ன அழகா எழுதியிருக்கிறது பாருங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம். அவர் ஒரு ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறார். நாம கேட்ட உடனே கட்டுக்கட்டா பணம் தருகிற ஐஸ்வர்யம் அல்ல. நீ மன திருப்தியோடு வாழ்வதற்காக ஒன்றை கொடுக்கிறாரே, அந்த ஐஸ்வர்யத்தை நான் சொல்லுகிறேன். அவர் சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை சொல்லுகிறார். மிக அழகாக சொல்லுகிறார். அவரிடத்திலே ஐஸ்வர்யம், அறிவு, ஞானம் இவைகளினுடைய ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். 35 வசனத்தை பாருங்க. 35, 36. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய நியாய தீர்ப்பை நீ அளவிட முடியாது. இவர் பரலோகத்துக்கு போவாரு, இவர் நரகத்துக்கு போவாரு, நான் போச்சத்துக்கு பெறுவேன். நீ இந்த காரியங்களை வரையறுக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. எதையும் ஃபில்டர் பண்ண உனக்கு உரிமை கிடையாது. நீ என்றைக்கு அந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறாயோ அன்றைக்கு அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். நான் சத்தியத்தை அறிந்து கொண்டேன், ஆனால் அந்த சத்தியம் என்னுடைய திருச்சபையினுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்வாயானால் நீ கீழ்ப்படியவில்லை என்று பொருள். சத்தியத்தை என்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறாரோ, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்து சொன்ன கர்த்தர் உன்னை அழைத்து சொல்லுகிறார். அது ஒருவேளை ஊழியக்காரர் கூட பேசலாம். நீ வேதத்தை படிக்கும் போது உனக்குள் இருந்து ஆவியானவர் சொல்லலாம், நீ இந்த கட்டளைக்கு இன்னும் கீழ்ப்படியாம இருக்கிறாய் என்று பேசலாம். உனக்கு தெளிவா தெரியுது, இதுவரைக்கும் இந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்படியவில்லையே என்பது உன்னுடைய ஆத்துமாவிலே கர்த்தர் பேசுவதை உணர்கிறாய். அப்படியானால் அதற்கு கீழ்ப்படிந்து விட வேண்டியதுதானே. இன்னமாக அந்த 36 வசனத்தை பார்க்கும் பொழுது, சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. இந்த அவருடைய படைப்புகள் அவர் உருவாக்குனது, அவர் மூலமா தான் அது உருவாச்சு, அவருக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதுல நம்முடைய சுய லாபத்துக்காக எதையாவது நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் அது கர்த்தருடைய கட்டளைக்கு சித்தத்துக்கு நாம் இருக்கிறோம் என்று பொருள். மேனக்கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்துல நம்மை உருவாக்கி இதை ஆளுகின்ற அதிகாரத்தை சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். திரியேக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இதை ஆண்டு அனுபவிக்கும் பொழுது அவருடைய சித்தப்படிதான் நம்ம ஆண்டு அனுபவிக்கணும். சோ ஆண்டு அனுபவிக்க சொல்லிட்டாரு, இனி இஷ்டப்படி நான் ஆடுவேன் என்று நினைக்க முடியாது. ஒரு கட்டளையை மீறியதினால்தான் நம்முடைய ஆதி பெற்றோர்
கர்த்தருடைய பிரசன்னத்தை இழந்து போனார்கள், சாபத்துக்குள்ளானார். இந்த உலகத்தை அனுபவிக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய சித்தப்படி அனுபவிக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் எல்லாம் அவருக்காக. நான் படைக்கப்பட்டது அவருக்காக. எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நான் அவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். ஏசாயா 40, 13, 14. கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்து அவருக்கு போதித்தவன் யார்? ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டினவன் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? அவருக்கு போதித்தவன் யார்? ஐயா, இன்றைக்கு புதிய உபதேசங்கள் நடமாடுகிற நாட்கள். ஒரு காலகட்டத்திலிருந்து ஒரு வித்தியாசமான போதனைகள் வர ஆரம்பித்து விட்டது. அது வரைக்கும் இந்த காஸ்பல் பீரியட் என்று சொல்லலாம். தமிழ்நாட்டில் மிஷனரி ஊழியங்கள் 1960க்கு பிறகு அநேக மிஷனரி தரிசனம் பெற்று கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும், நாம இப்படி ஒரு மதவாதிகளாக சர்ச்சுக்கு போறது, வீட்டுக்கு வர்றது இதோட இருந்து விடக்கூடாது என்று சொல்லி அழைப்பு பெற்ற தேவனுடைய தாசர்கள் அநேகர் அவரவர்களால் எந்த அளவுக்கு சில கூட்டங்களை கூட்டி அவர்கள் இயேசுவினுடைய நாமம் அறியப்படாத இடங்களுக்கு அவர்கள் நபர்களை அனுப்ப தொடங்கினார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே செழிப்பு உபதேசத்தை தந்திரமாக இந்த சமுதாயத்துக்கு கொடுத்து இவர்கள் மிஷனரி ஊழியத்தை செய்து ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்திவிடக்கூடாது என்பதற்காக பிசாசானவன் ஒரு புதிய ஊழிய முறையை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு அவருடைய உபதேசங்கள் எல்லாமே வெளிப்பாடுகளை பேச ஆரம்பித்து விட்டார்கள். எங்க பார்த்தாலும் வெளிப்பாடு. வேதத்தின் வார்த்தைகள் குறைய ஆரம்பித்தது. மனுஷனுடைய வெளிப்பாடுகள் என்ன, என்கிட்ட எப்படி பேசினாரு, ஆவியானவர் பேசினார், கர்த்தர் பேசினார், இவ்விதமான வெளிப்பாடுகள் வர ஆரம்பித்து விட்டது. இவை எல்லாமே வேதத்திலே இல்லாத காரியங்கள். இன்னைக்கு மக்களுக்கு அதுதான் ரசனையா இருக்குது. ஊழியக்காரர் என்ன சொன்னார்? வசனத்தை சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, வசனத்தை கேட்க யாரும் போகவே மாட்டாங்க. இன்னைக்கு யூடியூப்ல ஒரு பிரசங்கியாருடைய அந்த பிரசங்கத்துக்கு தலைப்பு போட்டிருக்கிறாங்க, நகைச்சுவையாக சிந்திக்கும்படியாக பேசுகிறவர். சாபக்கேடு. உன்ட்ட யார் அந்த காமெடியை கேட்டார்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, வசனத்தில் இருந்து ஜனங்களை வழிவிலக செய்வதற்கு சாத்தான் தன்னுடைய கரங்களிலே எடுத்திருக்கிற ஆயுதம் தான் வெளிப்பாடுகளும் நமக்கு பொழுதுபோக்குக்காக நம்மை உற்சாகப்படுத்துகிற மனிதன் உருவாக்குகிற வார்த்தைகளும். எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய மகிமை நீங்கள் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 15 முதல் 18 படித்து பாருங்கள். ஒரு வாசித்தவர்கள் வாசித்தவர்கள் அதை மீண்டுமாக வாசித்து பாருங்கள். தேவனுடைய மகிமையான அந்த வல்லமை சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனிடத்திலே நான் என்னுடைய சொந்த காரியம் எதை திணிக்க முடியும்? யோபு இருக்கிறாரு, பிசாசு உத்தரவு கேட்கிறான், நீங்க அவனை செழிப்பா வச்சிருக்கீங்க, அவன் உங்களுக்கு ஒபே பண்ணி இருக்கிறான். கர்த்தர் அவனை தொடுவதற்கு பிசாசுக்கு அனுமதி கொடுக்கிறார். நீங்கள் யோபு 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். யோபு 12:13. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாயிருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. இந்த யோபு கோட் சூட்டு போட்டுட்டு உட்கார்ல, முழுவதுமாக தோல்வியாதி. அவனால நிம்மதியாக அவனால் தன்னுடைய 2 கரங்களையும் கால்களையும் உபயோகிக்க முடியவில்லை. சரீரத்தின் எந்த உறுப்புகளையும் உபயோகிக்க முடியவில்லை. மனைவியாலே தூஷிக்கப்பட்டு தன்னுடைய சக நண்பர்கள் ஒரு சிலருக்கு மத்தியிலே ஒரு வேடிக்கை பொருளாக அமர்ந்திருக்க எல்லாத்தையும் இழந்தாச்சு. அதை கற்பனை செய்து பாருங்க. அந்த யோபு சொல்றாரு, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருவேளை நாம் இருந்திருப்போமே ஆனால் தேவனை சிந்தித்திருப்போமா? அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, அவருக்கு ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகம், அவருக்குத்தான் ஆலோசனை புத்தியும் உண்டு. ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி அவருக்கு இவர் ஆலோசனை கொடுக்கவில்லை, அவருக்கு புத்தி கொடுக்கவில்லை. இவர் சொல்லுகிறார், அவருக்குத்தான் ஆலோசனை புத்தியும் உண்டு.
வேதம் சொல்லுகிறது, இயேசுனுடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஆலோசனை கர்த்தர். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோமா? அல்லவென்றால் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்குமா? ரெண்டு கேட்டகரி தான். அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு அதை அவர் அங்கீகரித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55 அதிகாரம் 9 வசனத்தை பாருங்கள். ஏசாயா 55:9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள் பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கிற அந்த உயர்வை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் அவ்வளவு உயரமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தரோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்போமே ஆனால், அதைத்தான் அவர் ஏசாயா 40:15 சொல்றாரு பாருங்க. ஏசாயா 40:15, இதோ ஜாதிகள் ஏற்றச்சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறார். நம்ம எப்படி ஒரு ஜாதிகள் எப்படி இருக்காங்களா? அந்த ஏற்றம் என்றால் அந்த தண்ணி இறைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க கிணறுகள்ல. அதுல பக்கெட் இருக்குமே, அந்த பக்கெட்ல இருக்கிற டிராப் தண்ணி, அன்னைக்கு புதிய மொழிபெயர்ப்புல அந்த வாளியில் இருக்கும் நீர்த்துளின்னு போடப்பட்டிருக்கு. மகிமையின் தேவனுடைய பார்வையிலே ஒரு பக்கெட்ல ஒட்டி இருக்கிற தண்ணி துளிக்கு நாம் சமம். ஒரு தராசிலே ஒட்டி இருக்கிற தூசிக்கு சமம். ஆனா நாம் தேவனுக்கு ஆலோசனை சொல்லுங்க. எவ்வளவு அது அராஜகமான ஒரு காரியம். திருச்சபைக்கு அடுத்த காரியங்கள், சமுதாயத்துக்கு அடுத்த காரியங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவ்வளவு கெத்தா உட்கார்ந்துகிட்டு கவுன்சிலிங் அல்லது கமிட்டியில நான் தான் பெரிய ஆள், இதுதான் கரெக்ட். பயமும் நடுக்கமும் இருக்கணும். ஒரு வினாடியிலே முழு சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போடுவார். எந்த இடத்தில் பேசினாலும் சரி பயத்தோடும் நடுக்கத்தோடும் பேச வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம் வேதத்திலிருந்து சில நபர்கள் ஆண்டவரோடு இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்தவர்கள், அவருக்கு எப்படி ஆலோசனை சொல்ல துணிந்தார்கள், அவருடைய பதில் எப்படி அமைந்தது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக நீங்கள் பாருங்கள், இந்த உலகத்திலே மாம்சத்திலே அவருக்கு தாயாராக இருந்த அருமையான பரிசுத்தவாட்டி மரியாள் அவர்கள். நீங்கள் யோவான் 2 அதிகாரம் 3-4 வசனத்தை பாருங்கள். யோவான் 2:3-4. அவர்கள் கானா ஊர்ல ஒரு திருமண வீட்டுக்கு இயேசுவோடு வந்திருக்கிறார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவர் அந்த 30 வயது வரைக்கும் முழுவதுமாக பெற்றோருக்கு அடங்கிய ஒரு மகனாக, அப்படியும் கூட அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு போயிருக்கும் பொழுது அவரை தேடி, அவர் காணாமல் போய் அவரை தேடி அவருடைய பெற்றோர் வந்து அவரிடத்தில் விசாரித்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நான் என் பிதாவுக்கு அடுத்த ஆசனத்தில் உட்கார வேண்டும் என்பதை அறியீர்களான்னு கேட்டார். இப்போ அவர் ஊழியத்துக்குள்ள நுழைஞ்சிச்சாரு. இப்பொழுது முழுவதுமாக அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை நிறைவேறப் போகிற குறுகிய நாட்கள். இன்னமும் ஒரு உலக பிராரமாக ஒரு தாய்க்கு அடங்கிய ஒரு மகன் என்கிற அந்த காரியத்தை விட்டு அவர் வெளியே வந்திருக்கிறதை உணர்த்தும் விதமாகத்தான் அவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்துல சரீரத்துல அவருக்கு தாயாய் இருந்தவர்கள் அந்த வார்த்தையை சொன்ன பொழுது உடனடியாக நான் அதற்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னார் என்றால் ஒருவேளை அது பறிப்பதற்கு நன்றாக இருந்திருக்கும். ஆனால் யதார்த்த சூழ்நிலை இதுதான்.
அவர் தேவனுக்கு சமமானவர். இந்த உலகத்துக்கு சொல்லணுமே, அவருடைய தாயாருக்கு தெரியணுமே. தாயாருக்கு தெரியும் அவர் எப்படி பிறந்தார் என்பது தெரியும். அவருடைய பிறப்பின் போது அவருடைய வானத்தில் இருந்து வந்த தூதர்கள், கேப்ரியல் தூதன் சொன்ன அனைத்து காரியங்களையும் அவர் மனதில் வைத்திருக்கிறார். இதோ அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லி அந்த அம்மா அத்தனையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனாலும் மீண்டும் நினைப்பூட்ட வேண்டிய சூழ்நிலை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அவருக்கு தாயா இருந்தவர்களுக்கு கூட ஒரு எல்லை இருந்தது. இதற்கு மேல அவரிடத்துக்கு ஆலோசனை சொல்வதற்கு எந்த காரியம் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. லூக்கா 14:26 பாருங்கள். லூக்கா 14:26. தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். இவர் தேவனுக்கு சமமானவர், தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வந்தவர். ஆகவே இப்பொழுது அவர் முழுவதுமாக தன்னை இந்த குடும்பத்திலிருந்து பிரித்துக் கொள்கிறார். அப்பதான் அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். இதைத்தான் அவர் தம்முடைய சீஷர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார். நீங்களும் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த உலகத்தோடு உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்கணும்? நீ தாயை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும், தகப்பனை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். ஒருவேளை அன்றைக்கு இருந்த சீஷர்கள் அவ்விதமாக பிரிந்துதான் அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மிஷனரிகள் எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அவங்க சொந்த குடும்பத்தை விட்டுட்டு போய் தாய் இறந்ததுக்கு வர முடியல, தகப்பன் இறந்ததுக்கு வர முடியல, வீடுகள்ல நடக்கிற நல்லது போலதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சகோதர சகோதரிகளுடைய திருமணங்கள்ல கலந்து கொள்ள முடியல. முழுவதுமாக கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இந்த உபதேசத்துக்கு எதிர்மறையான உபதேசம் சொல்லப்படுகிறது. ஏன் ஊழியக்காரன் என்ன பிளைட் சொந்தமா வாங்க கூடாதா? ஏன் ஊழியக்காரன் பேங்க்ல கோடி கோடியா பணம் போட்டு வச்சிருந்தா தப்பா? உலகத்தான் சேர்த்து வைக்கிறான், ஆண்டோடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை காட்ட வேண்டாமா? இதெல்லாம் நாக்குல இருந்து பேசுகிற பிசாஸ். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த காரியங்களை அப்படியே உருமாற்றி இயேசுவையே மைமைப்படுத்துவது போல தனக்கு சாதகமாக பிசாசு இயேசுவின் பிள்ளைகள் என்ற பெயரிலே சிலரை பேச வைக்கிறான். சர்ச்சை வச்சிருக்கிறாங்க, அற்புதம் நடக்குது, மகிமையான ஆராதனை நடக்குது. உபதேசம் எல்லாம் இயேசுவின் உபதேசத்துக்கு நேர் எதிர்மறை. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் மத்தேயு 10:37 அவர் சொல்றதை பாருங்க. தன் தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஏங்க தகப்பன் தாயை விட தாயை கூட இயேசுவை காட்டிலும் அதிகமாக நாம் நேசிக்க கூடாது என்று சொன்னால் அந்த உலகத்து காரியங்களை நாம் எப்படி நேசிக்க முடியும்? வேதத்தின் வார்த்தைகளை கடைபிடிப்பதற்கு என்னுடைய உறவுகள் இடையூறாயிருக்குமானால் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதுதான் என்னில் மேலோங்கி நிற்கும். மற்ற காரியங்கள் எல்லாமே எனக்கு 2ஆம் பட்சம் தான். அவங்களை கவனிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அது எல்லாமே தேவை. ஆனால் வேதத்தின் மூலம் கர்த்தர் எனக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய குடும்பம் ஒரு பொழுதும் தடையா இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அதை அவர் எடுத்துக்காட்டும் விதமாகத்தான் அன்றைக்கு ஆரம்ப சூழ்நிலையில இந்த டீச்சிங்க தன்னுடைய சரீர பிரகாரமான தாய் மூலா நமக்கு கொடுக்கிறார். நீங்க மத்தேயு 12:47 முதல் 50 பாருங்கள். மத்தேயு 12:47 முதல் 50. அதுல நான் 48 வாசிக்கிறேன். அவர்கிட்ட வந்து சொல்றாங்க, உங்க சகோதரரும் உங்க தாயாரும் உங்களை பாக்குறதுக்கு வந்து காத்திருக்கிறாங்க, உங்ககிட்ட பேசணும்னு காத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. தம்மிடத்தில் இப்படி சொன்னவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஒரு குடும்பத்தாராக மாற்றி அவரும் நம்மை போல் ஒருவர் என்று சுருக்குவதற்கு பிசாசு எடுத்த முயற்சிகளை கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலும் இனம் கண்டுகொண்டு
அந்த வார்த்தைகள், அந்த ஆலோசனைகளை அவர் அங்கங்கே தட்டி விடுகிறார். இதுதான் அங்க மிக முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஒரு சிறு கூட்டத்தார் தங்களுக்கு என்று நினைப்பார்களே, ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்தவர்களின் கடவுள் என்று நாம நினைக்கிறோம். தவறு. அண்ட சராசரத்தையும் உருவாக்கி அதிலே வாழுகிற அருமையான பிள்ளைகள், அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அவர் ரட்சகர். அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அது என்றைக்கு ஒரு மதமாக சுருங்கி போனதோ அது பிசாசினுடைய தந்திரத்தினாலே நடந்த காரியம். கர்த்தர் எல்லோருக்கும் அந்த நற்செய்தியை கொண்டு சேர்க்கும்படிதான் சொன்னார். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள், வளர்ந்து தரக்கூடாத சமாதானம் உங்களுக்கு உண்டு. நற்செய்தி தான். பாவ மன்னிப்பு, உனக்கு விடுதலை, உனக்காக ஒரு சிலுவையில மரித்தாரே. இந்த குட் நியூஸ் போய் யாருக்கும் சேராதபடி அதை ஒரு மதமாக உருவாக்கி, இந்த மதத்துக்காரரை நீ ஏன் அங்கீகரிக்கணும், உனக்கு தனி கடவுள் உண்டு என்று சொல்லி பிசாசானவன் மிக வேகமாக தந்திரமாக செயல்படுகிறான். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுக்கு நாம உடந்தையாகி விடுகிறோம். நம்முடைய கட்டடத்துக்குள்ள நாம் அதை வச்சிடுறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 4:34 பாருங்கள். யோவான் 4:34. இயேசு சீஷர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. நம்முடைய ஆலோசனையை கேட்பதல்ல, அல்லது நாம் திருப்திப்படும் விதமாக அவர் கிரியை செய்வதல்ல, என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை செய்வதுதான் எனக்கு போஜனம். இதை எந்த அளவுக்கு நாம் இன்னமும் புரிந்திருக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை. தேவனுடைய சித்தத்தை இயேசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதற்காகத்தான் அவர் நமக்கு இத்தனை ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதற்கு கீழ்ப்படிவதற்காக நமக்கு பரிசுத்தாவியானவரை உதவியாளராக, தேற்றவாளனாக கொடுத்திருக்கிறார். ஆனால் இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் மதவாதிகளாக மாறி, நாம் சார்ந்திருக்கிற கூட்டத்துக்கு தகுந்தது போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, அந்த மத வாழ்க்கை என்பது நமக்கு சப்போர்ட்டிங், அது ஒரு கருவேப்பிலை. மற்றபடி நான் என் சுய விருப்பப்படி நான் ஆட்டம் போடுவேன், அதற்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை நான் வாழுவேன். அதை இயேசு அங்கீகரிக்கணும், பிதா அங்கீகரிக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய மாமிசத்தின் தாயார் சொன்ன வார்த்தைகளையே அவர் தவறு, நான் யார் என்பதை உணர்த்தும் விதமாக போதித்தாரே. நாம மாத்திரம் நாம் இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில மேலோங்கி நிற்கும். ஆகையினால்தான் சத்தியத்தை வேதத்தில் இருந்து நீங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய வெளிப்பாடுகளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று சொல்வதை காட்டிலும் வசனம் என்ன சொல்லுகிறார், அந்த வசனத்தை நீங்கள் அப்படியே சரியாக கடைபிடிப்பீர்களே ஆனால், நான் அவருக்கு ஆலோசனை அல்ல, அவருடைய ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்கிற அன்பு மகன் என்ற ஒரு அந்தஸ்தை நாம் பெறுவோம். இரண்டாவதாக, அவருடைய 2 சீஷர்கள் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார்கள், யாக்கோபு, யோவான். நீங்க லூக்கா 9:51 முதல் 56 முடிய ஒரு சம்பவம் இருக்கிறது. லூக்கா 9:51 முதல் 56 முடிய. இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் தமக்கு முன்னால சிலரை அனுப்பி சமாரியருடைய கிராமத்துல போய் ஆயத்தம் பண்ணும்படி அவங்க அங்க போறாங்க. எருசலேமில் ஆயத்தம் பண்றதுக்கு அவர் அனுப்புறாரு, அவங்க சமாரியருடைய கிராமத்து வழியா போறாங்க. அப்போ இவர் எருசலேமுக்கு தானே போறாரு, ஏன் நம்ம கிராமத்து வழியா போக வேண்டும் என்று சொல்லி அங்க இருக்கிற சமாரியர்கள் அதற்கு தடையை உண்டு பண்ணுகிறார். இதை பார்த்த யாக்கோபும் யோவானும் இயேசுகிட்ட என்ன சொல்றாங்க, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? ரொம்ப அழகா கேட்கிறாங்க. நீர் கட்டளையிடணும் கூட சொல்லல, நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? இவர்களுக்கு ஆண்டவர் வைத்த பெயர் இடி முழக்கத்தின் மக்கள். ஆக்ரோஷமா சொல்றாங்க. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பார்த்தீங்களா?
55வது வசனம். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்களா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு எலியாவின் நாட்கள்ல இதே போல அந்த அரசன், சமாரியாவினுடைய அரசன், நீங்கள் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் அந்த முதல் வருஷம் 12 வருஷம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் 2 முறை 50 பேர் அனுப்புறான். 3வது வந்து 50 பேர் அவர்கிட்ட வந்து அவருடைய கால்களில் விழுந்து, எங்களை எப்படியாவது எங்க உயிரை நீர் காப்பாற்றணும்னு கேட்பாங்க. அந்த 2 முறை வந்து 50 பேரையும் அந்த வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சிக்கும்படியாக அவர் ஆர்டர் கொடுக்கிறார் எலியா. இப்போ அந்த சம்பவத்தை அவர்கள் ஞாபகத்துக்கு வருது. எப்படி எங்களை நீ இந்த வழியில விடாம இருக்கலாம், இயேசுவை எப்படி இந்த வழியில அனுமதிக்காம இருக்கலாம் இருந்துச்சு. இயேசு என்ன அழகா சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க. நாம் என்ன ஆவி உள்ளவர்கள். இன்னைக்கு நாம அநேக நேரங்கள்ல ஒரு தவறு செய்கிறோம். இன்றைக்கு இந்த தேசத்துல நம்முடைய சத்தியத்தை சொல்லுவதற்கு தடையாக அங்காங்கே அநேக மாநிலங்களே மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறது. அப்படியே மதமாற்ற தடை சட்டம் இல்லாத மாநிலங்களையும் கூட சில கிராமங்களுக்குள்ள நம்ம காஸ்பல் ஃப்ரீயா போய் சொல்லி கொண்டு, தமிழ்நாட்டில் கூட நம்ம இன்னைக்கு அநேக இடங்கள்ல போக முடியாது, மெஜாரிட்டி பிளேஸ்ல போக முடியாது. அப்ப நமக்குள்ள என்ன எண்ணம் வருது, கர்த்தர் இதுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட மாட்டாரா? இந்த ஊருக்கு மழை இல்லாம ஆக்கிட மாட்டாரா? அல்லது இந்த மாநிலத்துக்கு கெடுதல் பண்ணிட மாட்டாரா? இந்த அரசாங்கத்துக்கு ஏதாவது பண்ணிட மாட்டாரா? இந்த மத தீவிரவாதிகளுக்கு ஏதாவது இடையூறு பண்ணிட மாட்டாரா? அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் அந்த பகுதியில தவறு, ஒரு அழிவுக்குரிய காரியங்கள் நடந்திருக்குமே ஆனால் அவர்கள் நம்முடைய மிஷினரிகளுக்கு தடை பண்ணினதுனால, இடையூறு பண்ணினதுனால இந்த தண்டனை வந்தது என்று சொல்லி மிக தவறாக நாம் சிந்திக்கிறோம். மிக தவறாக நாம் சிந்திக்கிறோம். ஒரு பொழுதும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு இடையூறு செய்தவர்களை இந்த கிருபைய நாட்களிலே அவர் தண்டிக்க போவதில்லை. வேதத்திலே அவர் அப்படி சொல்லவே இல்லை. அதைத்தான் இங்க நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறார். நாம் என்ன ஆவியுடையவர்கள், நீங்கள் என்ன ஆவியுடையவர்கள் என்பதை அறியீர்களா? எத்தனை பாடுகள் வந்தாலும் நியாய தீர்ப்புக்கு அவர் தனியாக வரப்போகிறார். அன்னைக்குதான் நியாய தீர்ப்பு. அது வரைக்கும் அவர்களும் மனம் திரும்புவதற்கான சூழ்நிலையை தான் அவர் உருவாக்கி கொடுக்கிறார். நீங்க ஒரு அருமையான ஒரு மிஷனரி சவுத் ஆப்பிரிக்கால போய் ஊழிய ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த இடத்துல அவர் கொல்லப்படுகிறார். அவரை கொல்லுவதிலே முன்னிலையில நின்ற ஒரு மனுஷன் பின் நாட்கள்ல அந்த பகுதியின் எழுப்புதலுக்கு அவன் தான் காரணமா மாறான். அவனை கொண்டுதான் அந்த முழு பகுதியும் கர்த்தர் சந்திக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய திட்டங்கள் நம்முடைய புத்தி கேட்டாதவைகள். முதல்ல ஊழியம் செஞ்ச அந்த மிஷனரியும் பரலோகத்துக்கு போவாரு. அவரை கொண்டு இன்றைக்கு பரிசுத்தவானாக மாறி இருக்கிற அந்த ஊழியக்காரும் பரலோகம் போவார். இந்த ரகசியத்தை நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் இந்த எதிர்ப்புகளை கொண்டு வருகிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே. இதுதான் ஒரு உண்மையான இந்த ஆவியை, கிறிஸ்துவின் ஆவியை உடையவருடைய ஆதங்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய இந்த உலகத்து ஆவியோடு பழி வாங்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள்ள உருவாகக்கூடாது. நீங்க சகை வீட்டுக்குள்ள இயேசு போறார். சுத்தி உள்ள ஜனங்கள் பாக்குறாங்க, இவர் பாவியாகிய மனுஷனுடைய வீட்டுக்குள்ள போறார, இவன் கொள்ளக்காரையா, இவன் கிட்ட எல்லாம் நாளத்தினே வரி வாங்கினவன். ஆனால் கர்த்தர் அவனுடைய ஆர்வத்தை அறிந்து அந்த வீட்டுக்குள்ள செல்லும் பொழுது அவன் பாவ உணர்வு பெறுகிறான். அவன் வாலண்டியரா அறிக்கையிடுறான். அவன் தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய பதவியையும் அந்தஸ்தையும் வைத்து அவன் இயேசுவை அழைத்து அவரை அவன் மரியாதை பண்ணவில்லை. அவன் தன்னுடைய உண்மையான தன்மையை உணர்ந்து கொண்டு அவன் அருவருத்து அவன் சரண்டர் ஆகிறான். அவன் அறிக்கை பண்றான். அவன் அதெல்லாம் ரீஃபண்ட் பண்றேன் அப்படிங்கிறான். கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆலோசனை அல்ல, உண்மையை ஒத்துக்கொண்டு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். சகையை சொல்லியிருக்கலாமே, என் வீட்டுக்கு நீங்க வாங்க, நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதெல்லாம் நான் செய்கிறேன், ஆனா என் தொழிலை விட முடியாது, என் அந்தஸ்தை நான் விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் நீங்க யார் யாருக்கு என்ன உதவி செய்ய சொல்றீங்களோ எல்லாவற்றையும் செய்கிறேன், நான் உங்களுடைய ஃபாலோயரா இருக்கிறேன். இன்னைக்கு அதுதான் நடக்குது.
லஞ்சம் வாங்குறவன் அந்த லஞ்சத்துல ஒரு பெரும் தொகையை ஒரு சேர்ச்சிக்கு காணிக்க கொடுத்துட்டு அவன் அந்த லஞ்சத்தில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறான். அதை தொடர்ச்சியாக வாங்கி கொண்டிருக்கிறான். அரசாங்கத்துக்கு கள்ளக்கணக்கு காட்டுறவன் தொடர்ச்சியாக அந்த கள்ளக்கணக்கை காட்டிக்கிட்டு ஒரு பெருந்தொகையை சர்ச்சுக்கு காணிக்க கொடுத்துட்டா, ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுத்துட்டா அவன் பரிசுத்தவான். அந்த ஊழியக்காரன் நிற்கிற மேடையில பின்னால ஒரு 10 சேர் போட்டிருக்குமா, அதுல அவனும் உட்கார்ந்து இருப்பான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அதற்கு கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தரினுடைய முழு ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்துக் கொள்வார்கள். அதுதான் அவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நான் என் சுய இஷ்டப்படி வாழுவேன், நீர் இதை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்வது கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற ஆலோசனை. ஐயா, முழுவதும் லஞ்சத்திலே கள்ள பணத்திலே ஊர்னவனுக்காக அவன் உனக்கு அதிக காணிக்கை கொடுத்து விட்டான் என்பதற்காக நீ ஊழியக்காரனாக இருந்து கொண்டு அவனுக்காக நீ கண்ணீர் வடிக்கிறாய். அவனுடைய மேலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு இருக்கிற பாடுகளிலே ஒருவேளை அவனுக்கு ஏதாவது சாபத்தீடான காரியங்கள் நடந்துக்குமானால் அதற்காக நீ ஜெபிக்கிறாய், நல்லது. ஆனால் உன்னுடைய முதல் ஜெபம் இந்த சாபத்தில் இருந்து வெளியே வரணும். போல அந்த ஆள்கிட்ட நீ காணிக்க வாங்குறதை நிறுத்தணும். ஒரு பிரபலமான ஒரு போதகர், வேதத்தின் படி திருச்சபையை நடத்துகிற ஒரு நல்ல தேவனுடைய தாசன், அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார், இவன் பாவி, இவன் இன்னமும் மனம் திரும்பவில்லை என்று நான் அறிந்தால் அந்த மனிதனிடத்திலே நான் காணிக்க வாங்க மாட்டேன். ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யலாம், ஆனால் அவன் ரட்சிக்க கூட படவில்லை என்று சொன்னால் அவனிடத்திலே காணிக்க வாங்குவது எந்த விதத்திலே நியாயம்? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபைக்குள்ள வரணும். அப்போ ரட்சிக்கப்படலை என்றால் நீ சபைக்கு வெளியே இருக்கிறாய் என்று பொருள். நீ சாத்தானோடு கரங்களை கோர்த்து கொண்டு அலைகிறாய் என்று பொருள். சம்பந்தமில்லாத உன்னிடத்தில் எப்படி காணிக்க வாங்க முடியும் என்று அவர் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் என்ன ஆவியை உடையவர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். நாம் எந்த ஆவியில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றதுக்கு கர்த்தர் உபயோக பண்ண வேண்டும் என்கிற சிந்தையை பிசாசு இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறான். மூன்றாவதாக பாருங்கள், யோவானும் மற்ற சீஷர்களும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 49, 50 வசனங்களை பாருங்கள். லூக்கா 9ஆம் அதிகாரம் 49, 50. அப்பொழுது யோவான் இயேசுவை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நீங்க அத மார்க்கு 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே பார்ப்பீர்களே, ஆனால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கு. அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். இவங்கதான் ஆண்டவரோடு இருக்கிற அப்போஸ்தலர்கள். ஆக இவர்களை தாண்டி ஒருவர் அங்க இயேசுவின் நாமத்தினால ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அது எப்படி முடியும்? நாங்க தானே ஆண்டவர் கூட இருக்கிறவர்கள். பாருங்க, இந்த ஆவி ஆரம்ப நாட்கள்ல இருந்திருக்கு. இன்றைக்கும் கூட சில அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிறவர்கள் மற்றவர்களை, எளிமையாக ஊழியம் செய்கிறவர்களை அற்பமாக பார்க்கிறார்கள், குறை சொல்கிறார். யாரையும் யாரும் குறை சொல்ல முடியாது. அதற்கு அவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உத்தரவாதம் ஒன்று இருக்கிறது. யார் உண்மையாக ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுத்து வந்திருக்கார்கள் என்பதை நீங்கள் எப்படி தீர்மானிப்பது? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அங்க கர்த்தர் இயேசு ஒரு அருமையான சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். அதை தடை பண்ண உனக்கு உரிமை இல்லை, நான் தடை பண்ண போவதில்லை. கர்த்தர் அதை தடுக்கணும்னு சொல்லி அங்க பேதுரு விரும்புறார். அதுக்கு பிறகு இந்த பேதுரு எப்படி பல்டி அடிச்சார் என்பதை நம்ம பார்க்கிறோம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாகிறாதவன் என் பட்சத்தில் இருக்கிறான், நமது பட்சத்தில் இருக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற உரிமை யார் யார் கை கொள்ளுகிறார்கள் அவர்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளை. அவர்கள் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு ஏஜில் இருக்கலாம்,
அவங்க ஆர்சியில இருக்கலாம், அவங்க எந்த திருச்சபையில இருக்கலாம். இந்த திருச்சபையில இருந்தா தான் பரிசுத்தவான்கள் என்று முத்திரை குத்த முடியாது. அப்படி சில திருச்சபைகள் சொன்னாங்க, இன்னைக்கு எல்லாரும் விட்டுட்டாங்க. இந்த திருச்சபை தான் பரலோக திருச்சபை என்று ஓங்கி கத்திக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு சில காரியங்களிலே அவர்கள் பொது வெளியிலே அசிங்கப்பட்டு போன பொழுது அவர்கள் இப்படி கத்துவதை விட்டு விட்டார்கள். நீங்கள் என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வருஷங்களை பாருங்கள். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 25 முதல் 29, கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சம்பவம் மோசையின் நாட்கள்ல. அங்க 70 பேர் மூப்பர்கள், அவங்க மேல ஆவியானவர் இறங்குகிறார், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். அப்போ 2 பேரும் அங்க அவங்களுடைய அந்த குடிசையில உட்காந்துட்டாங்க. அப்போ ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து சொல்றான், அங்க எல்தாத்து மேதாது 2 பேரும் அங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க அப்படிங்கிற, அவங்க மேலையும் அங்க அபிஷேகம் இறங்கியிருக்கு. அப்போ மோசே பக்கத்துல அந்த வாலிபனாக யோசுவா நிக்கிறார். அவர் சொல்றாரு, வசனம் 28ஆம் வசனத்துல, என் ஆண்டவனே அவர்களை தடை பண்ணும்னு மோசேட்ட சொல்றாரு. அப்ப மோசே சொன்னதை பாருங்கள், 29வது வசனம். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமா இருக்கும். ஆமாயா, இந்த 20 லட்சம் ஜனங்களும் இந்த திரள் கூட்டமும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அவர்கள் அனைவர் மீதும் ஆவியானவர் இறங்குவாரையானால் அது எவ்வளவு நலமா இருக்கும். எவ்வளவு ஒரு அந்த ஆவியானவருடைய மகிமையை ருசித்து அது அதனுடைய பலன் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கணும்னு எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தையை மோசே சொல்கிறார் பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்றுட்டேன், ஏதோ எனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சிட்டு நான் நீ பாஷையிலே தான் ஜெபம் பண்ணுவேன். அவனுக்கு அபிஷேகம் கிடையாது. அவங்க எல்லாம் ஆவி இல்லாத திருச்சபைக்கு போறாங்க. உனக்குள்ள எவ்வளவு ஒரு மன மேட்டிமை இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்குள் எல்லா ஜனங்களும் அவருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணுங்கிறதா அவருடைய ஆசை. உண்மையாகவே நீ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற பிள்ளையாக இருப்பேனால் இந்த முழு உலகமும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வரணுங்கிற தரிசனம் உனக்கு இருக்கணும். அந்த தரிசனம் வரலன்னு சொன்னா உன்னுடைய அபிஷேகம் கேள்விக்குறி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, 4வதாக பாருங்கள், யூதாஸ் காரியர். இவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் அங்க மரியாளுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். மார்த்தாள், மரியாள், லாசர் அவங்க வீட்டுக்கு. அப்ப மரியாள் என்ன பண்றாங்க, நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க அந்த ஒரு பரிமள தைலத்தை வந்து அதை உடைச்சி அவருடைய பாதத்துல ஊத்தி அதை துடைக்கிறாங்க. அந்த இடம் முழுசும் அது அவ்வளவு ஒரு விலை உயர்ந்த ஒரு நறுமண பொருள். அப்போ யூதாஸ் காரியத்தை என்ன சொல்றாரு, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. ஒரு நல்ல காரியம் தான், அவர் சொன்னது ஒண்ணு தவறு கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஆரம்ப நாட்கள்ல யோவான் கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறு ஒருவரை காத்திருக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது அவர் என்ன சொல்றாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. எங்கெல்லாம் தரித்திரர்கள் வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் நின்று அவங்களுடைய தேவைகளை சந்தித்து அவங்களுக்கு உதவி பண்ணாரே, அவருடைய பலவீனங்கள் அவருக்கு உதவி பண்ணாரே. யூதாஸ் ரொம்ப அழகா சொல்றாரு, இதை வித்து தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுடைய பதிலை பாருங்கள். அப்போது இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறேன். கர்த்தருடைய சத்தியத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் அறிந்து கொள்வது மிக கடினமான காரியம். நம்ம சில நேரத்துல சில காரியம் நமக்கு இந்த வேஸ்ட் மாதிரி தெரியலாம். நாம உட்கார்ந்து அதிக நேரம் ஜெபிப்பதோ, இந்த நேரத்துல ஏதாவது நான் பண்ணலாமே, இந்த நேரத்துல ஏதாவது உருப்படியா வேலை பார்க்கலாமே, மணிக்கணக்கா ஜெபிக்கிறதுல என்ன பிரயோஜனம், மணிக்கணக்கா பைபிள் படிக்கிறதுல என்ன பிரயோஜனம், போய் ஏதாவது ஒரு காஸ்பல் ஒர்க் பண்ணலாமே, ஒரு சோசியல் ஒர்க் பண்ணலாமே. நோ, கர்த்தருடைய சித்தத்தை அறிவது மிக கடினமான காரியம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது என்னன்னா, அதை எளிமையா கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த மரியாளுக்கு தான் அவர் சொன்னார், அவருடைய பாதபடியில் வந்து உட்கார்ந்த பொழுது சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அவளுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, அவரோடு இருந்த அந்த யூதாஸ்க்கு தெரியல, மரியாள் அந்த ரகசியத்தை அறிந்திருந்தார். அவன் அந்த அதுக்கு பணம் தான், அதுக்கு வேல்யூ போட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. 300 பணம் எத்தனை தரித்திரருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ எதை சிந்திக்கிற?
தேவனுடைய காரியத்தை சிந்திக்கும் பொழுது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் சிந்திக்கணும். அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதும் பொழுது அந்த 1ஆம் அதிகாரத்திலே சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. நமக்கு அந்த காரியத்தை புரிந்து கொள்ளுகிற இந்த உலக அறிவில் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்து விட்டோம் என்றால் இந்த உலக ஞானம் நம்மிடத்திலே குறுக்கிட்டு நம்மை தடுமாற செய்ய முடியாது. இன்னைக்கு அநேக தடுமாற செய்யுது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான் அவர்கள் இயேசுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் எப்பொழுது இந்த உலகத்தின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க ஆரம்பித்தார்களோ தடுமாற ஆரம்பித்து விட்டார்கள். அவங்க நாங்க நினைக்கிறாங்க நம்ம பெர்ஃபெக்டா இருக்கிறோம். இல்ல, நீ பெர்ஃபெக்டாக இருப்பாயே, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ கீழ்ப்படுகிற காரியங்கள் எல்லாம் தேவனுடைய வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கும். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 முதல் 23 முடிய, மத்தேயு 16 21 முதல் 23 முடிய, அங்க இயேசு பாருங்க எருசலேமுக்கு அவர் போறார். நீங்க நான் அதை வாசிக்கிறேன். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இதை பேதுரு கேட்ட பொழுது 22வது வசனம், அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இங்க நல்லா பாருங்க, பிதாவினுடைய சித்தத்தை அவர் அந்த 3.5 ஆண்டுகளுக்குள்ளாக நிறைவேற்றி முடிக்கணும். இப்பொழுது அந்த நேரம் நெருங்கி விட்டதினால இனி இவர்களுக்கு மறைக்க முடியாது. இவர்கள் தான் நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு ஊழியத்திலே உதவி பண்ணினவர்கள் என்று சொல்லி அந்த இனி நடக்க போகிற காரியங்களை அவர் விரைவாக அவர்கள் சொல்லி முடிக்கிறார். ஆனா பேதுரு மனசுல வேற ஒரு பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு மனக்கோட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். இப்ப எல்லாம் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜா இருக்கலாம், இல்ல ஒருவேளை பேதுரு கூட ஏஜ் மூத்தவராக கூட இருக்கலாம். பேதுரு என்ன செய்யறாரு, அவரை தனியே அழைத்து கொண்டு போய், இதெல்லாம் உமக்கு தேவையா, இப்படிலாம் நடக்காது, இனிமேல் இப்படி பேசக்கூடாது, அந்த வசனம் அழகா சொல்லுது, அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். என்ன மகிமையின் தேவன் பாருங்க, எவ்வளவு அழகா இயேசு பதில் சொல்றாரு. அப்படி திரும்பி பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிற தவறு அதுதான். பாடுகளிலேதான் பரிசுத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஒரு கன்வீனியன்ட், கம்ஃபர்ட், செழிப்பான வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பைபிள்ல அதற்கு எவிடன்ஸே கிடையாது. நீ டெய்லி சிலுவையை சுமந்துதான் ஆகணும். இது தவறு என்று சொல்லுகிற போதகர்கள் எழும்பி அந்த திருச்சபைகளுக்கு 5000 10,000 ஜனங்கள் தமிழ்நாட்டிலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த உபதேசம் அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. கர்த்தர் அந்த திருச்சபையினுடைய போதகரை அல்லது திருச்சபையில் இருக்க மூப்பர்களை பார்த்து சொல்கிற காரியம், எனக்கு பின்னாக போச்சாத்தானே, எனக்கு பின்னாக போச்சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இந்த மனுஷர்கள்லாம் உனக்கு நல்லா காணிக்க கொடுக்கணும், அவனும் செழிப்பா இருக்கணும், நீனும் செழிப்பா இருக்கணுங்கிறக்காக தந்திரமான உபதேசத்தை கொடுக்கிறாயே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கே ஆலோசனை கொடுக்கிறவர்களாக மாறாதிருங்கள். இன்னுமாக பேதுரு சொன்ன இன்னொரு காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 36 முதல் 38 முடிய. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு இப்போது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்போது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது, உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவார். இப்ப கர்த்தர் சொன்னதை பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக நீ ஜீவனை கொடுப்பாயோ, சேவல் கூவுகிறதற்கு முன்னே என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, சில நேரத்துல நாம் நமக்கு கர்த்தர் அனுமதித்திருக்கிற காரியத்தை மாத்திரம் தான் சிந்திக்கணும். கர்த்தர் கொடுத்த பலத்தை விட அதிக பலத்தை நீ உபயோகிச்சிடக்கூடாது. கொஞ்சம் பைபிள் படிச்சு கொஞ்சம் சத்தியம் மண்டக்குள்ள ஏறின உடனே நீ
கர்த்தரை காட்டிலும் கொஞ்சம் வேகமாக நீ உன்னுடைய ஊழியத்துல, உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீ வேகமா பாஞ்சிடக்கூடாது. இதுதான் பேதுரு செய்த காரியம். அவன் சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்காக ஜீவனை கொடுப்பாயா? கடைசியில நடந்த காரியம் என்ன? ஒரு வேலைக்காரி முன்னால இருந்து கர்த்தரை மறுதலிக்கவும் தூஷிக்கவும் தொடங்கினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கேள்வி கேட்காமல், சந்தேகப்படாமல், முழு விசுவாசத்தோடு வேதத்தின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியுங்கள். கேள்விப்படாமல், சந்தேகப்படாமல், முழு விசுவாசத்தோடு வேதத்தின் காரியங்களை, வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியுங்கள். இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வரணும். உங்க சபையை குறித்த சிந்தனை ஓடக்கூடாது. உன் குடும்பத்தை குறித்த சிந்தனை ஓடக்கூடாது. உன் சமுதாயத்தை குறித்த சிந்தனை ஓடக்கூடாது. இந்த வசனத்துக்கெல்லாம் நான் கீழ்ப்படிஞ்சா எப்படி நான் இந்த சொசைட்டில என்னை தக்க வைக்க முடியும் என்று நினைப்பாயே, ஆனால் நீ பிசாசின் ஆளுகைக்குள் இருக்கிறாய். நீ ஒரு சுயாதீனமாக, எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை முக்கியம், நான் அவரோடு வாழப் போகிறவன். இங்க ஒரு 70 வயசோ 80 வயசோ தான், நான் நிரந்தரமாக அவரோடு வாழப் போகிறவன், அவருடைய பிரஜையாக, அவருடைய ஆளாக, சீஷனாக நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தடையாக இருக்கிறதையெல்லாம் நான் உதறி போடேன் என்று நீ முடிவெடுப்பாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கீழ்ப்படிந்த ஆபிரகாம், கீழ்ப்படிந்த நோவா, கீழ்ப்படிந்த எரேமியா, கீழ்ப்படிந்த மரியாள், கீழ்ப்படிந்த பவுல், எல்லாரும் ஆண்டவரினுடைய மகிமையை, ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்கள். அவரவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை மகிமையின் ஆசீர்வாதமாக அனுபவித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடைசி அவருடைய வருகையை குறித்து அவர் வெளிப்படுத்தும் விசேஷத்துல சொல்லிக்கொண்டே வரும் பொழுது கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் சீக்கிரம் வரப்போகிறேன் என்று சொல்ல முன்னதாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையோட ஒன்றையும் நீ கூட்டாது, இந்த வார்த்தையோட ஒன்றையும் நீ கூட்டாது. எந்த சபையாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆலோசனைக்கு மிஞ்சின ஆலோசனை சொல்ல உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. பிலாத்து சொல்றாரு, உன்னை விடுதலை பண்ண எனக்கு உரிமை உண்டு என்று சொன்ன பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, பரத்திலிருந்து வராவிட்டால் உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பரத்திலிருந்து வந்த வார்த்தைகளை காட்டிலும் அதற்கு மீங்கிய வார்த்தைகள் ஊழியக்காரன் சொல்லியிருந்தாலும் சரி, இந்த உலகத்துல நீ நேசிக்கிற அல்லது நீ ரசிகனாக இருக்கிற எந்த ஊழியக்காரன் எத்தனை வெளிப்பாடுகளை சொல்லியிருந்தாலும் அது தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு வித்தியாசமானதாக, புறம்பானதாக இருக்குமே ஆனால் நீ ஆசீர்வாதத்தை அல்ல, நீ சாபத்தை சுதந்திரிப்பாய் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ இதனோட வேறு வார்த்தைகளை கூட்டுவாயானால் இதில் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட வாதைகள் உன்னை வந்து சேரும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் இயேசுவுக்கே ஆலோசனை சொல்லுகிற ஒரு பெருங்கூட்டம் எழும்பி விட்டார்கள். சத்தியத்தை எளிய முறையிலே உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற கூட்டம் சுருங்கி வருகிறது. நாம் ஒரு சின்ன கூட்டம். இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் பரலோகத்தை சுதந்திரிப்பீர்கள், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவீர்கள். கர்த்தர் சொல்கிறார், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான், இவளும் ஆபிரகாமின் குமார்த்தியாய் இருக்கிறாளே என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் உம்முடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்களுடைய வசதிக்கு தக்கதாக உமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக நாங்கள் மாறிவிடாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். முற்றிலுமாக எங்களை ஆண்டவரே தாழ்த்தி உங்களுடைய பாதத்துல ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இந்த அங்கீகாரத்தை ஒரு நாளும் நாங்கள் இழந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் என் அன்பு கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய கரத்தையும் பற்றி கொள்ளும். உமோடு நிரந்தரமாக வாழப்போகிற பிள்ளைகள், உம்முடைய சத்தியத்தை ஆவலாய் கேட்கிறவர்கள், உம்முடைய மகிமையின் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. தர்மியான திருச்சபையின் போதகர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். திருச்சபை நிர்வாகிகளுக்காக, மூப்பர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, இந்த நாளிலே செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய கிருபை, ஆசீர்வாதம், பிரசன்னமும் ஒருவரோடும் இருக்கட்டும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.